ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா நைட்டே நான் எல்லாம் அழுக்கு பாத்திரம் எல்லாத்தையுமே டிஷ்வாஷரில் அடுக்கி வச்சுட்டு ஆன் பண்ணி விட்டு படுத்துருவேன். அந்த டைமிங் முடிஞ்சோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆகிடும். ஆஃப் ஆகிட்டு காலையில் எழுந்தோடனே நமக்கு வேலை ஈஸியாக இருக்கும். காலையிலேருந்து இங்கே பாருங்கள், பிளேட்ஸ் எல்லாமே லைனாக அடுக்கி வச்சுருக்கேன். எல்லா பிளேட்ஸுமே நல்லா பளிச்சுன்னு வாஷ் பண்ணியிருக்கு. பாருங்கள், நல்லா ஷைனிங்காகவும் இருக்குது, நல்லா க்ளீனாக வாஷ் பண்ணியிருக்கு. நான் எல்லா பாத்திரமும் இதில் டிஷ்வாஷரில் அடிக்கிடுவேன். அலுமினிய பாத்திரம் வைக்கக்கூடாது சொல்லுவாங்க, ஆனால் நான் அலுமினிய பாத்திரம், குக்கர் எல்லாமே டிஷ்வாஷரில் யூஸ் பண்ணிக்கிறேன். எந்த ஒரு ப்ராப்ளமும் இது வரையும் வரலை. அதனால் நான் எல்லாமே இதில் யூஸ் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த அலுமினிய கடாய் பாருங்கள், இது வந்து ஆயில் கரையோடு வச்சேன், அதுவுமே நல்லா விட்டுருக்கு. இப்போ வந்து பால் குக்கர் பாருங்கள், இது வந்து கொஞ்சம் ரொம்ப பால் கொண்டா ரொம்ப அடி பிடிச்சிருந்து வச்சாலாம் நமக்கு ரொம்ப க்ளீன் பண்ணி கொடுக்காது. நம்ம ஓரளவுக்கு கம்பி நார் போட்டு தேய்ச்சி மட்டும் வச்சோன்னா போதும். அது மற்றபடி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணி கொடுத்துரும். மற்றபடி எல்லாமே நல்லா வாஷ் பண்ணோம். நம்ம ரொம்ப அடி பிடிச்சது வச்சோன்னா வாஷ் பண்ணாது. அது நம்ம கையில் தான் தேய்க்கணும். மற்றபடி நல்லா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இப்போதைக்கு எனக்கு இந்த டிஷ்வாஷர். இங்கே பாருங்கள், இட்லி தட்டு, இட்லி குண்டா, இட்லி மூடி, அந்த குண்டா மூடி வைக்க மாட்டேன். மற்றபடி இட்லி தட்டு எப்போவுமே வச்சு வாஷ் பண்ணி எடுத்துப்பேன். இப்போ இங்கே பாருங்கள், டீ டம்ளர் பாருங்கள், எல்லாமே நல்லா க்ளீனாக இருக்குது. அதனால் எனக்கு இப்போ இருக்க சுச்சுவேஷனுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது.